முகமது நபி அவர் இருந்திருக்க இவருக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பாருண்டு கொமெண்டுகளை பார்க்கல நிறைய கொமெண்ட். நான் சொல்கிறேன் எப்படி கொமெண்ட். நபி அவர் இருந்திருக்க என்ன தண்டனை கொடுத்துருப்பாருண்டா மன்னித்திருப்பார். இந்த உலகத்தில் மன்னிக்க தெரிந்த இறுதி தூதரும் அவர்தான், கடைசி தூதரும் முகமது நபி தான். அவருக்கு பிறகு இந்த இனிமேல் இந்த 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 உலகத்தில் தூதர்கள் வரமாட்டாங்க, இறை தூதர்கள் வரமாட்டாங்க. எனக்கு ஒரு இஸ்லாம் பொடியன்னு சொல்கிறான், நபியரை பற்றி என்ன சொல்கிறான். டேய் உன்னோட சொல்கிறேன் கேளுடா, இஸ்லாம் பொடியன் இஸ்லாம் மக்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. சரி, அந்த பொடியன்கிட்ட சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இஸ்லாம் மக்கள்கிட்ட. நபியவர் எப்படிப்பட்ட மன்னிக்க தெரிந்தவரண்டா, நபியவர் பள்ளிக்கு போக்கல, மக்காவில் பள்ளிக்கு போக்கல ஒரு மனுஷி, ஒரு யூதர் குடும்பத்தை சேர்ந்தவ நபியவருக்கு அந்த ஒட்ட குடல் ஆட்டு குடல் குப்பையில் அந்த வேலிக்கு அங்கே அண்ணன் வேலி இல்லை மதில் இல்லை அந்த இதுக்கு மேலால் போடுவாகும். இதெல்லாம் தாங்கி 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 அந்த ஆள் போய் 5 நேரம் தொழு இருக்கார். சரியானே, ஒரு கிழமையாக இந்த மனுஷி போடலை, குடல் போடலை. அப்போ பக்கத்து மக்கள்கிட்ட விசாரிச்சிருக்காரு, வெங்கண்டு ரைட், நோய் நொடி இல்லாமல் படுத்து கிடக்கா. ரைட், நீங்கள் பார்க்க போவீங்களா? உங்களுக்கு கல்லால் எறிஞ்சாலே நீங்கள் போக மாட்டேன், சாகணும் மௌத்தானும் இவளுக்கு செய்வினை வச்சு சாகணும்னு நினைப்பேல். இந்த தமிழ் இனம், முஸ்லீம் இனம், சிங்கள இனம் நபி அவர் போயிருக்கார். அந்த 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 குடல் எறிஞ்சி அந்த குப்பை எறிஞ்சவங்களை பார்க்க போய்க்கார். போய் என்னம்மா சொல்லிக்கார், நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்காக வேண்டி நான் பிரார்த்திக்க வந்திருக்கேன். இறைவன்கிட்ட கேட்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த இந்த மனுஷை காப்பாற்று யா அல்லாண்டு. இஸ்லாத்துக்கு 1400 வருஷத்துக்கு முதல் அந்நேரம் இஸ்லாத்துக்கு மாறிட்டான். ஒரு தப்பு செஞ்சவன், தப்பு செஞ்சாக்களை மன்னிக்க போனது முகமது நபி, மன்னிக்க தெரிந்தவர் முகமது நபி. சரியா, நம்மெல்லாம் போக மாட்டோம், அவர் போனார். அவருக்கு சலூட்டில் அவருக்கு வேறு அடிக்கணும். ஆனால் இந்த இஸ்லாம் மக்கள், இந்த தமிழ் மக்கள், இந்த சுப்பிரமணியம், இந்த எண்ணியோன்னு இதுக்கெல்லாம் நீங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை. அது யாழ்ப்பாணம் இது நடந்து வருது, அது புனிதமான ஒரு மிருக சாதி நடந்து வருது, அதை நம்ம பாராட்டணும். ஓகே, அதை வச்சு நீங்கள் டிக்டாக்கில் நீங்கள் வலைத்தளங்க ஆக தேவையில்லை. ரைட், இந்த கோவத்தில் அங்கே சவுதியில் இருக்கிறவன் என்னைய காய்ச்ச நபி அவருக்கு, ஆனால் காய்ச்ச கடும்புள்ள இல்லை, பிள்ளைக்கு மேலே பிள்ளை. ஆனால் இறைவன் மன்னிக்க தெரிந்தவன். சரியானே, இறை தூதர் நபி அவர் இருப்பாரண்டா சவுதியில் மன்னிச்சு போடா நீ போடா என்று அனுப்புவார். ஆனால் நீங்கள் தான் உருவாக்கி ஒவ்வொரு மத இனங்களை ஒற்றுமை இல்லாமல் ஆக்குறீங்க. இப்படியெல்லாம் தேவையில்லை. சரியானே, வலைத்தளங்களில் இந்த இஸ்லாம் மக்களோ தமிழ் மக்களோ இந்த சிங்கள மக்களோ விளங்கி கதைங்க, ஒற்றுமையை கதைங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு கதைங்க. ஆனால் கடும்புள்ள நீங்கள் கதைக்கிற கதைகள் கடும்புள்ள, வலைத்தளங்களில் கடும்புள்ள, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க கதைங்க. சரியானே, நபியவரை பற்றி கைக்கிறதுக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், நபியவரை பற்றி கைக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. தகுதி உங்களோட நாக்கிலையும் பெறப்படா, வாயிலையும் பெறப்படா. அவர் ஸ்பெஷல். நபியவரை பற்றி இன்னொரு ஒரு வரலாறு சொல்கிறேன் கேளுங்க. முகமது நபி சரியானே மகள் பாத்திமா நாய், சரியானே கடும் வறுமை வீட்டை கடும் வறுமை. ஹசன் ஹுசேனுக்கு சாப்பாடு இல்லை. பாத்திமா நாயிர புருஷனார் அலிர் உள்ளா. சரியானே தண்டை சோளை கலட்டி இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் வித்துட்டு வான்னு சொல்லி கொடுத்துருக்கா பாத்திமா நாயகி. சரியானே அதை எடுத்துகிட்டு கடும் வறுமை உண்ட புஞ்சார சோளை கலட்டி தாராளே என்று வறுமையிலே அந்த என்ன செய்கிறார், அலிர் உள்ளா போகிறார் மக்காவில். சரியானே அந்த மார்க்கெட் இவர் ஒரு முக்கியமான ஒரு வியாபாரி, அலிர் உள்ளா கடும் வியாபாரி. போக்குள்ள அந்த சோளை ஒரு விலைக்கு விற்றுட்டு காசு எடுத்துட்டு அதில் சாப்பாடெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அலிர் உள்ளா வீட்டை வார டைமில் ஒரு வீட்டில் 5 நாள் சாப்பிடாத பிள்ளைகள் கத்தி சத்தம் கேட்குது, குளற சத்தம் கேட்குது. அந்த சாப்பாடை கொடுத்துட்டு வருங்கையோட வந்திக்காரு. நம்ம பாருடா இப்படியெல்லாம் இந்த சோளை விற்று அவள் தந்ததே நம்ம கொடுத்துட்டு வாரமேண்டு. இறைவன் ஏற்பாடை பாருங்கள். மறுச்சி ஒருவன் ஒட்டகத்தை கொடுக்கான் அலிர் விட்டாட்ட. சரியானே இதை விற்றுட்டு எனக்கு இவ்வளவு அந்நேரம் திருகம், ரியால் இல்லை, ரூபா இல்லை, இஸ்லாம் மக்கள் அடையா கட்டுக்கணும் திருகம். சரியானே அதை கொடுத்துட்டு இதை விற்று போட்டு நீங்கள் காசு எடுத்து தாங்க, எனக்கு இவ்வளவு வேணுமென்று சொல்லி அலிர் உள்ளாட்ட ஒரு வியாபாரி கொடுக்கான். ஏன்னா அலிர் உள்ளா போனால் மார்க்கெட் கடுமையாக இருக்கும் வியாபாரி. சரியானே அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கண்டா, கடும் லாபம் கிடைச்சிருக்கு. அந்நேரத்து இஸ்லாம் மக்கள் பொய் சொல்கிறல்ல. சரியானே கொடுத்துட்டு கொஞ்சம் சுணங்கிட்டானே லாபத்தை எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி வீட்டை வரக்குள்ள அங்கே நபியவர் இருந்திருக்கார், எங்கள் மகள வீட்டு நபியவர் சொல்லியிருக்கார், இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுத்தால், நான் பள்ளியும் சொல்லி இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுத்தால் இறைவன் உடனே நம்மளுக்கு தருவான்னு சொல்லி அந்நேரமே 1400 வருஷத்துக்கு முதலே சொல்லியாச்சு. நீங்கள் சொல்லி டிக்டாக்குள்ள படம் காட்ட தேவையில்லை.
சரியானே? இஸ்லாம் என்பது ஒரு புனிதமான மதம். எல்லா மதமும் புனிதமான மதம் தான். நீங்கள் மதத்தை குழப்ப தேவையில்லை எல்லாரும். சரியா?